சென்னையில் ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டை வந்து இடம் தான் சித்தாலப்பாக்கத்தில் இருக்கிற இந்த சிவன் டெம்பிள். லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான் இது. மலை அடிவாரத்துலேருந்து இந்த மாதிரி பாதை ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் எந்த சைடு போகணுன்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி அங்கங்கே ப்ளூ பெயிண்டில் டிக்கெட் வச்சுருப்பாங்க, இல்லைனா ஏரோ மார்க் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்படியே உள்ளே போயிட்டே இருக்க வேண்டியது தான். என்ன ஒன்று உள்ளே போக போக ஒரு பீதியாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு அபண்டன்ட் பிளேஸில் நம்ம வர்றது ஒரு திகில் அனுபவம் தான் சொல்லணும். அண்ட் மோரோவர் இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் சின்ன பசங்களெலாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருங்க. பட் பயப்படுற மாதிரிலாம் ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை, கொஞ்சம் யாரும் இருக்க மாட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா இது மலை ஏறுறதுக்கு சின்ன மலை தான் தெரியுது, ஆனால் நாங்கள் வந்து ஒரு 20 மினிட்ஸில் ஏறிட்டோம். நீங்கள் கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே ஏறிடலாம். மற்றபடி மேலே போக 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 இது இந்த மாதிரி ஒரு சின்ன வியூ கிடச்சிது. இதுலேருந்து இன்னும் தூரமாக போகணும். அங்கே போனால் தாத்தா ஒருத்தர் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார் மலை மேலே. மேலே இல்லையா ஆடு எதுவும் இல்லையா? ஒரு ஆடு மட்டும் மிஸ்ஸிங் போல். அவர் எங்களை கேட்டார், எங்களுக்கு தெரியல. மேபி அது அப்புறமா அவர் கண்டுபிடிச்சிப்பார் நினைக்கிறேன். ஏன்னா ரெகுலராக வந்து போகிற பிளேஸ் தான் நினைக்கிறேன். சரி, அவர் பார்த்து சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து அப்படியே கிளம்பி மேலே ஏறணும். ஏறி போகும்போது பார்த்திங்கன்னா வழியில் வந்து ஒரு புத்து கோவில் இருந்துச்சு. அதையும் வணங்கிட்டு அப்படியே மேலே போனோம். அவ்வளோதான். இதை தாண்டிட்டிங்கனாவே நீங்கள் மேலே மலை உச்சி கிட்ட நெருங்கிட்டீங்கன்னு அர்த்தம். மேலே நீங்கள் உச்சியில் போனீங்க உடனே இந்த மாதிரி ஒரு சிவலிங்கம் இருக்குது. அதுக்கு எதிர்த்தா மாதிரியே ஒரு நந்தியும் இருக்குது. நம்ம ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிறோன்னா அது அந்த அளவுக்கு வர்த்தாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இந்த இடம் பார்த்திங்கன்னா சென்னைக்குள்ளேயே தான் இருக்குது, சித்தாலப்பாக்கம். ஸோ இங்கேருந்து நீங்கள் அப்படியே குரோம்பெட்டு, பல்லாவரம், பரங்கிமலை அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா இதுதான் சித்தாலப்பாக்கம் ஏரி. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா வண்டலூர், கேளம்பாக்கம், மாம்பாக்கம், இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா நம்ம ஓஎம்ஆரே வந்துடும், நாவலூர். ஸோ அப்பப்போ ட்ரெக்கிங் வந்து இந்த மாதிரி வியூஸ்லாம் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கீங்க, ஃபிட்டாக இருக்கீங்கலாம் தெரிய வரும். வந்து நீங்கள் ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா சன்செட்லாம் பார்க்கலாம். இல்லை மார்னிங் பண்ணிங்கன்னா சன்ரைஸ் பார்க்கலாம். நான் கொஞ்சம் மதியான நேரத்தில் வந்துட்டோம். ஸோ நீங்கள் பிளான் பண்ணி வாங்க. வந்ததுக்கு நல்லபடியாக அமைஞ்சது பயணம் சொல்லிட்டு சிவபெருமானை வணங்கிட்டு நம்மளும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் எல்லோரும் நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பட்டையை போட்டு நீங்களும் இந்த இடத்துக்கு போயிட்டு நல்லபடியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஒரே ஒரு கண்டிஷன் தான், நம்ம போன இடமும் தெரியக்கூடாது, தடமும் தெரியக்கூடாது. இட் மீன்ஸ் எந்த அசுத்தமும் செய்யாமல், குப்பையை போடாமல் அழகாக கிளம்பி வந்துடுங்க. அடுத்தது சென்னையில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட்டில் பார்ப்போம். டேக் கேர், பை.